இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. மூன்று முறை நிலநடுக்கம், பீதியில் மூழ்கினர் சுகமட் மக்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் 6 நாட்களில் 3 முறை நிலநடுக்கம் உலுக்கியதை தொடர்ந்து ஜோஹோர் சகமட் மக்கள் தற்போது பீதியில் மூழ்கினர். 3 முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் மிதமானதாக இருந்ததால் எந்த ஒரு சேதத்தையும் தாங்கள் எதிர்கொள்ளவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் தங்கள் நிலை என்னவாகும் என்று அவர்கள் அச்சத்துடன் வினவி உள்ளனர். ஆக கடைசியாக சகாமாட்டில் இன்று விடியற் காலையில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இன்று அதிகாலை 4:24 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.4 பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலநடுக்கம் சகமட் நகரிலிருந்து வடகிழக்காக 22 கிலோமீட்டர் தூரத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா அறிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தாம் உணர்ந்ததாக சகமட் வாசி முகமது ஜோஹான் ஹசன் தெரிவித்தார். தாம் காலை தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது தாம் அமர்ந்திருந்த இடம் குலுக்கியதாக அவர் குறிப்பிட்டார். தம்மை போலவே சகமட் மக்கள் தற்போது மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக, இதுபோன்ற சாத்தியத்தை எதிர்கொள்ளும் போது ஆபத்து அவசர வேளைகளில் தாங்கள் கையாள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வீடொன்றில் 11 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக 4 நபர்கள் ஸ்ரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டனர். ஒரு மெக்கானிக்கான 21 வயது ஒய் சைரன், ஒரு லோரி ஓட்டுநரான 30 வயது தினேஸ்வரன், ஒரு மெக்கானிக்கான 21 வயது ஜி நிரேஷ் பிள்ளை மற்றும் போக்குவரத்து சேவை நிறுவனத்தின் உரிமையாளரான 40 வயது கே குமார் என்ற அந்த 4 நபர்களும் நீதிபதி டத்தின் சுரிதா புடின் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி நகரி செம்பிலான் ஜம்போல் பஹாவ் தமன் மராந்தியில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் 11 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த 4வரும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளனர். இந்த 4வரில் 21 வயது ஒய் சைரன் அதே வீட்டில் 12 வயதுடைய மற்றொரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக மற்றொரு குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்ட 376வது பிரிவின் கீழ் 4வரும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளனர். 4வரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். இந்த 4வரில் ஒய் சைரனுக்கு 30,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்ட வேளையில் குமார் மற்றும் தினேஸ்வரனுக்கு தலா 10,000 ரிங்கிட்டும் நரேஷ் பிள்ளைக்கு 5,000 ரிங்கிட்டும் ஜாமீன் தொகையாக அனுமதிக்கப்பட்டது. 48 வயது மாது ஒருவர் வீடமைப்பு பகுதியின் 14வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இந்த சம்பவம் நேற்று மாலை 5 மணி அளவில் சுமஞ்சையில் நிகழ்ந்தது. அந்த மாது 14வது மாடியிலிருந்து குதிப்பதற்கு முன்னதாக வீட்டின் பால்கனியில் அவர் அமர்ந்து கொண்டு குதிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்ததையும் பின்னர் அங்கிருந்து குதித்ததையும் அந்த வீடமைப்பு பகுதியின் பாதுகாவலர்கள் நேரில் பார்த்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மாலை 5:18 மணியளவில் போலீசார் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த மாது சம்பவ இடத்திலேயே மாட்டதாக அவர் குறிப்பிட்டார். சவ பரிசோதனைக்காக அந்த மாதுவின் உடல் காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட வேளையில் மாதுவின் இறப்பை போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியதாக ஏசிபி நஸ்ரோன் தெரிவித்தார். மக்களவை அமர்வின் போது பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலர் சட்டைகளை அணிய வேண்டிய ஆடை கட்டுப்பாடு குறித்த கேள்வி மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதில் மன்ற விதிகளின்படி பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய உடை, கை நீளம் அளவு கொண்ட ஆடை அல்லது முழங்கால் அளவிற்கு குறையாத ஸ்கர்ட் அணிய வேண்டும் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் காலர் சட்டைகளை அணிய வேண்டிய கட்டாயம் குறித்து குறிப்பிடவில்லை என்று குலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோ நீச்சிங் கூறினார். மக்களவையில் விவாதிக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடைகளை பற்றி ஒரு பிரச்சனையாக சில ஆண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என தொடர்புத்துறை துணை அமைச்சருமான தியோ தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல், இதுபோன்ற அவை நிலைக்குழு உத்தரவுக்கு முரணாக இல்லாதவரை ஒரு பிரச்சனையாக எழுப்பக்கூடாது என உத்தரவிட்டார். கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் சட்ட உதவி மற்றும் பொது பாதுகாப்பு மசோதா 2025 முடிவுக்கு கொண்டு வரும் சமயத்தில் உலு தெலங்கானு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ
ரோசல் வாஹித் பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா உஸ்மானின் உடையை விமர்சித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பேரூர் ஆதீனம் மற்றும் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் ஏற்பாட்டில் திருக்கைலாய திருத்தல பயணம் சிறப்பாக நடைபெற்றது. இப்பயணத்தில் சிறப்பு வருகையாளராக திருக்கைலாய பரம்பரை பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களும் மற்றும் தமிழகத்தில் சுமார் 15 அடியார் பெருமக்களும் மலேசியாவில் இருந்தும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டனர். இக்கைலாய யாத்திரை சிவபெருமான் திருவருளோடும் குரு அருளோடும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. திருச்சிற்றம்பலம். கைலை மலையானே போற்றி போற்றி என்பது ஆன்றோருடைய வாக்கு. அப்பரடிகள் கைலாயத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை போற்றி திருத்தாண்டகத்திலே குறிப்பிடுவார். அத்தகைய கைலை மலைக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய அருளாளர்கள் சென்று வருகின்றார்கள். அந்த வகையிலே திருக்கைலை பயணம் என்பது சைவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பயணம். அத்தகைய திருக்கைலை பயணத்தை நம்முடைய திருப்பாயூர் ஆதீனம் திருக்கைலை திருத்தல பயணம் என்கின்ற அடிப்படையிலே இந்த ஆண்டு ஏற்பாடு செய்தது. அதை மலேசியாவில் உள்ள மை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் பாராட்டுதலுக்குரிய சிவமிகு பரமேஸ்வரி அம்மையார் அவர்கள் இந்த நல்ல அருமையான ஏற்பாட்டை செய்தார்கள். தமிழகத்தில் இருந்து 15 அடியார் பெருமக்களும் மலேசியாவில் இருந்து 9 அடியார் பெருமக்களும் இதிலே கலந்து சிறப்பித்தார்கள். மீண்டும் அடுத்த 2026ஆம் ஆண்டு திருக்கைலாய திருத்தல பயணம் ஏற்பாடு செய்யப்படவிருக்கிறது. இக்கைலாய யாத்திரையில் சிறப்பு வருகையாளராக பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கலந்து கொள்ள இருக்கின்றார். ஆகையால் திபெத்தில் அமர்ந்து அருள் புரியும் கைலாயம் பதிப்பெருமானை காண விரும்பும் அன்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த புதன்கிழமை ஜார்ஜ் டவுன் சுங்கை அரா தமன் துனாஸ் முடாவில் ஓர் ஆசிரியரான தனது மனைவியின் கழுத்தில் கத்தியால் காயப்படுத்திய பின்னர் தன்னையும் காயப்படுத்தி கொண்ட நபர் கடன் தொல்லையால் அவதியுற்று வந்ததாக போலீசாரின் பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் பங்குகளை வாங்குவதற்கு வங்கியில் கடன் பெற்றுள்ளார். தவிர வாணிகம் வாயிலாக வாங்கிய பொருட்களுக்கு தவணை பணத்தை செலுத்த தவறியுள்ளார். இந்நிலையில் மனைவிக்கும் கணவருக்கும் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தில் ஆவேசம் அடைந்த அந்த நபர் தனது மனைவியை கத்தியால் காயப்படுத்திவிட்டு தன்னையும் காயப்படுத்தி கொண்டுள்ளார் என்று பினாங்கு பரடயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சசாலி அடம் தெரிவித்துள்ளார். கடுமையான காயங்களுடன் கணவனும் மனைவியும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கணவர் மனோவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஏசிபி சசாலி குறிப்பிட்டார். இடைநிலை பள்ளி ஒன்றின் வகுப்பறையில் சக பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக 4ஆம் படிவ மாணவன் ஒருவன் சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டான். மேஜிஸ்ட்ரேட் சைஃபுல் சையூத்தி முன்னிலையில் நடத்தப்பட்ட 16 வயதுடைய அந்த மாணவன் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டான். மாணவனின் குறைந்த வயது காரணமாக வழக்கு விசாரணை ரகசியமாக நடைபெற்றது. கடந்த மே 2ஆம் தேதி சிரம்பான் அப்பாங்கானில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியின் வகுப்பறையில் காலை 7:20 மணியளவில் 14 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மாணவன் சார்பில் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகவில்லை. ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் இராணுவ வீரரான அந்த மாணவனின் தந்தை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். மகனை ஜாமீனில் விடுவிப்பதற்கு குறைந்த பிணை தொகையை விதிக்குமாறு நீதிமன்றத்தை அவர் கேட்டுக்கொண்டார். தீர்ப்பு சொல்லப்படும் வரையில் அந்த மாணவனை 4000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் அனுமதி அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.